அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும், இந்த தலைப்பில் பேச வேண்டும் என்று சொன்ன பொழுது தமிழில் தான் பேச வேண்டும் என்றும் சொல்லிவிட்டார்கள். ஆனால் இந்த பத்திரிகையை பார்த்தால் அனைத்தும் ஆங்கிலத்தில் இருக்கிறது. இந்த தலைப்பு ஒன்று மட்டும் தமிழில் இருக்கிறது. மேலும் இங்கிலீஷ் எதற்கு உதவும் என்று திரு சதாசிவமே அவர்கள் சொன்னதாகவும் சொன்னார்கள். அதில் அர்த்தம் என்னவென்றால், இந்த அழகான தமிழ் அதற்கு உதவாது என்ற அர்த்தம். கோபத்திற்கு தமிழ் உதவாது. அது ஒரு கண்ணியமான மொழி. அதை கோபத்தில் திட்டுவதற்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. மேலும் அவர் ஆங்கிலத்தை கையாண்டதற்கு ஒரு காரணம், சிலருக்கு முழுமையாக புரியாமல் இருந்து விட்டால் நல்லதென்றும் நினைத்திருக்கலாம். நம்முடைய உணர்வுகளை கொட்டி தீர்த்து விட்டோம், ஆனால் கேட்டவர்களுக்கு யாருக்கும் மனம் புண்படாது. ஒரு சிலர் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுவார்கள் என்றும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நான் தமிழில் பேச வேண்டும் என்று விரும்பினார்கள். இன்னொன்றை சொன்னார்கள் சகோதரி அவர்கள், மீடியாவை பற்றி மீடியாவில் இருப்பவர்களுக்கு எல்லோருக்கும் குழப்பம் என்று. ஆகவேதான் மீடியாவில் இல்லாத ஒருவரை அழைத்திருக்கிறார்கள் மீடியாவை பற்றி பேசுவதற்கு. எதில் ஒன்று நாம் இல்லையோ அதில் அந்த ஈகோ இருக்காது. இப்ப யான் சார்ந்திருக்கின்ற தொழில் என்றால் இன்னொருவரை அதே தொழில் இருந்தால் எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் ஈகோ இருக்கும். இப்ப உங்களுக்கு யாருக்கு ஈகோ இருக்க நியாயம் இல்லை. காரணம், ignorance is bliss. I know nothing about media. அந்த ஒரு தகுதியை தவிர வேறு எந்த தகுதியும் இல்லை இங்கு வந்து பேசுவதற்கு என்பதற்கும் நான் சொல்லிக் கொள்வேன். ஏனென்றால் மிகப்பெரிய பத்திரிகையாளர்களையும் மீடியா பீப்புளையும் நான் பார்க்கின்றேன். இவர்களை எல்லாம் வைத்துக் கூட ஒரு எதிர்பார்ப்பை வேற ஏற்படுத்தி விட்டார்கள். பெரிய குழப்பங்கள், அவற்றுக்கெல்லாம் இப்பொழுது தீர்வு வரப்போகிறது என்று சொல்லி ஒரு ஹைப். தட் இஸ் அகெயின் த மீடியா டெக்னிக். இல்லாத ஒன்றை இருப்பதாக ஒரு ஏற்படுத்திவிட்டு அது இத்தனாவது பக்கம் பாருங்கள் அல்லது அடுத்த வாரத்து வரை காத்திருங்கள். ஆனா இப்ப அந்த பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு நாளும் 7 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் ஒரே எதிர்பார்ப்பு எல்லார் வீட்டிலும். நான் எதை சொல்லுகின்றேன் என்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுதும் கூட யார் யார் எத்தனை மணிக்கு இங்கிருந்து எழுந்து செல்லுவார் என்று எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்படித்தான் இன்று எதிர்பார்ப்புகள், இந்த மீடியானுடைய ஹைப் அந்த அளவுக்கு இருக்கிறது. கல்கி பத்திரிகைக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய உறவுண்டு. இது 3வது முறையாக அவர்கள் அழைத்து நான் அவர்கள் மேடையில் இருக்கின்றேன். கல்கி அவருடைய 100ஆண்டு விழா கோவையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதிலும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. பிறகு 2 ஆண்டுகளுக்கு முன்பு கல்கி நிறுவனத்தார் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்கள். தர்மம் என்கின்றதே தலைப்பாக தந்து ஒரு சிலரை அழைத்தார்கள், என்னையும் அழைத்தார்கள். இப்பொழுது மீண்டும் வந்திருக்கின்றேன். எத்தனை முறை வந்தாலும் கௌரவம் எனக்குத்தான். எந்த மேடையில் நாம் நிற்கின்றோம் என்பதுதான் முக்கியம். நான் கல்கியை பொறுத்த வரைக்கும் நான் அதை ஒரு பத்திரிகையாகவே நான் கருதுவதில்லை. You can't just ignore or dismiss Kalki as a journal. அது பொருத்தமாக இருக்காது நினைக்கிறேன். அது ஒரு நிறுவனமாகவும் கூட கொள்ள முடியாது. அது ஒரு மிகப்பெரிய கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் அனைவரும் பார்ப்பீர்கள் நினைக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த தேசம் சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருந்த நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சுதந்திர உணர்வுகளுக்கு ஒரு வடிவம் தந்த ஒரு இயக்கமாகவும் இது இருந்ததை நீங்கள் அறிவீர்கள். அதற்கு பிறகு ஒரு சமுதாய மேம்பாட்டுக்காகவும் ஒரு கலாச்சார மறுமலர்ச்சிக்காகவும் இன்று வரைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் அது மிகையாகாது. ஆகவேதான் சொல்லுவேன், கல்கி இஸ் மோர் அ மூவ்மெண்ட் தேன் அ ஜேர்னல். கல்கியை ஒரு இயக்கமாகத்தான் கொள்ள வேண்டும், ஒரு இன்ஸ்பிரேஷனாக கூட கொள்ளலாம். அதை ஒரு yet another journal என்று சொல்லிவிட முடியாது. அப்படி இருந்தால் இவர்கள் எல்லோருக்கும் இந்த விருதை அவர்கள் எவ்வளவு விரும்பி ஏற்றுக்கொள்கிறார் என்பதை தெரிந்து பார்க்கின்ற பொழுது எந்த பெயரால் அந்த விருது வழங்கப்படுகிறது என்பதுதான் முக்கியம். அந்த அளவுக்கு கல்கி என்று சொன்னாலே அது ஒரு இயக்கமாகத்தான் கொள்ள வேண்டும். இது இருவருடைய கூட்டு முயற்சி. பொதுவாக சொல்லுவார்கள், some are great visionaries, some are great dreamers, some are great doers என்று சொல்லுவார்கள். சிலர் கனவு காண்பார்கள், சிலர் கனவுகளை நனவாக்குவார்கள். இது கல்கியருடைய கனவு. அதை நனவாக்கிய பெருமை திரு சதாசிவம் அவர்களை சார்.
எந்த ஒரு நிறுவனத்திற்கு இந்த இரண்டும் ஒருங்கே அமைகின்றதோ அந்த நிறுவனங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். மிகப்பெரிய கனவுக்குரியவராக ஒருவர் இருந்தார். அந்த கனவை நனவாக்கி காட்டுகின்ற அந்த சாமர்த்தியமும் அந்த ஒரு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் இன்னொரு இடத்தில் இருந்தது. அந்த இரண்டும் இணைந்ததன் காரணமாகத்தான் இது ஒரு இயக்கமாகவே உருவாகியது. அதை நாம் இப்பொழுது கொள்ள வேண்டும். இந்த இயக்கத்திற்கு ஆசி வழங்குவதற்கு ஒரு பரமாச்சாரியார் அமைந்தார். அது எல்லா பத்திரிகைகளுக்கும் அமையாது. ஒரு ஆசானாக அவர்களுக்கு ராஜாஜி அமைந்தார். ஆரம்ப காலத்தில் அதை ஆதரிப்பதற்காக தன் இசையின் மூலம் ஆதரவு தெரிவிப்பதற்கு ஒரு அம்மா அவர்கள் அமைந்தார்கள். பிறகு இன்று வரை கட்டி காப்பதற்கு நண்பர் ராஜேந்திரன் அவர்கள் இருக்கிறார்கள். இவை எல்லாவற்றிற்கும் அரணாக இருப்பவர்கள் நாம் அனைவரும் என்பதை அவர்கள் உணர்வார்கள். ஏனென்றால் எந்த ஒரு பத்திரிகைக்கும் அந்த வாசகருடைய ஆதரவை பொறுத்துத்தான் இருக்கின்றன. அந்த வாசகர்கள் எண்ணிக்கையை பொறுத்து இல்லை. Let us get that straight. It's not the numbers that matters. It's the quality. அப்படிப்பட்ட ஒரு வாசகரை பெற்றிருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்களும் இத்தனை ஆண்டுகளாகியும் அவர்கள் அந்த நெறியிலிருந்து சிறிதும் வலுவாமல் ஒரு தனித்தன்மையோடு இத்தனை சிரமத்திற்கிடையேயும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு நாம் தான் அதற்கு காரணம். ஆனால் இந்த எண்ணிக்கை கூட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இந்த எண்ணிக்கை அதிகரித்தால், நான் ஏற்கனவே நூற்றாண்டு விழாவில் சொன்னது போல், சில பத்திரிகைகளுடைய சர்க்குலேஷன் அதிகமானால் அந்த பத்திரிகைகளுக்கு லாப நஷ்டம் அல்ல, சமுதாயத்திற்கு நல்லது. கல்கி படிப்பவருடைய எண்ணிக்கை அதிகமாகுமானால் நான் சொன்னது போல் அந்த கலாச்சார மறுமலர்ச்சி உறுதி செய்யப்படும். அதைத்தான் நாம் முதலில் இங்கே கொள்ள வேண்டும். பொதுவாக இது போன்ற அறக்கட்டளைகள் நினைவாக நடத்தப்படுகின்ற சொற்பொழிவுகளில் அவர்களை பற்றி சொல்லுவது சம்பிரதாயம். திரு சதாசிவம் அவர்களை பற்றி சொல்லுவது வழக்கமாக இது ஒரு சம்பிரதாயமாக கொள்ள வேண்டும். ஆனால் நான் அப்படி பார்க்கவில்லை. காரணம், அவளை பற்றி நான் கொஞ்சம் அறிந்திருக்கின்ற காரணத்தினால். இது ஒரு சம்பிரதாயத்திற்காக நான் பேச வரவில்லை. அவரை பற்றிய ஒரு புத்தகத்தை எனக்கு தந்தார்கள், குறையொன்றும் இல்லை என்கின்ற ஒரு புத்தகம். பலர் அவரை பற்றி எழுதிய கட்டுரைகளை தொகுத்த ஒரு நூலை எனக்கு தந்தார்கள். அதை படித்த பிறகு நான் முதலேயே படித்திருப்பேனானால் இதற்கு தலைப்பே திரு சதாசிவமாக கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று, இன்று எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு உங்களுக்கு தெரியும், நவீன சமுதாயத்தில் மீடியாவின் பங்கு. அந்த தலைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க சொன்னீர்களே எல்லோருக்கும் குழப்பம் என்று, மீடியாவில் உள்ளவர்கள் எல்லோருக்கும் அந்த குழப்பம் என்று. நிச்சயமாக திரு சதாசிவம் அவர்களுக்கு அந்த குழப்பம் இருக்கவே இல்லை. மாடர்ன் டைம்ஸ், நவீன சமுதாயம் என்று போட்டிருக்கிறீர்கள். Modern society என்று போட்டு, modern society or traditional society or conventional society, for any society, Sri Sadasivam never had confusion as to the role of media. அவருக்கு அந்த குழப்பம் இருக்கவில்லை. மிகவும் தெளிவாக இருந்தார்கள். காரணம், அவர்கள் காலகட்டம் அப்படி. அந்த புத்தகத்தை நான் படித்த பொழுது பலருடைய கட்டுரைகளை நான் படித்தேன். ஆங்கிலத்திலும் இருக்கின்றது, தமிழிலும் இருக்கின்றது. சிலர் சொன்ன சில செய்திகளை மட்டும் உங்களோடு, செய்திகளும் கூட அல்ல, ஒவ்வொரு வரி. அரிய மனிதர், சாதனைகள் பல புரிந்தவர், இது ஒருவருடைய கருத்து. இன்னொன்று, ஆனால் தன்னை எங்கும் முன்னிறுத்திக் கொள்ளாதவர். சாதனைகளை பல புரிந்திருந்தாலும் தன்னை அவர் எப்பொழுதும் வெளிப்படுத்திக் கொண்டதே கிடையாது. எத்தனை பேருக்கு எப்படியெல்லாம் உதவி இருப்பார் என்று கணக்கு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. பல துறைகளில் செயல்பட்டு பல பிரபலங்களிடத்தில் பழகி, இருப்பினும் எளிமையுடனும் தூய்மையுடனும் இறுதி வரைக்கும் வாழ்ந்தவர். Having moved with many celebrities and great men, no way it influenced or affected his true nature. சுதந்திரத்திற்கு போராடி பிறகு அதன் மூலம் தனக்கு ஒரு பங்கு வேண்டும் என்று என்றும் எண்ணாதவர். சுதந்திரத்திற்காக போராடி தியாகம் செய்து சுதந்திரம் வந்த பிறகு அதில் நமக்கு ஒரு பங்கு வேண்டுமே என்று அவர் ஒரு நாளும் எண்ணியதே கிடையாது. உயர்ந்த சிந்தனை, எளிய வாழ்க்கை, இதுவே அவருடைய வாழ்க்கையின் கொள்கையாகும். மகாத்மாவுடைய சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். எந்த ஒரு இயக்கத்தையும் இயக்கும் ஒரு இயக்க சக்தியாக அவர் விளங்கி இருக்கின்றார். எந்த ஒரு இயக்கத்திலும் அவரே ஒரு இயக்க சக்தியாக இருந்திருக்கின்றார். ஆனால் ஒரு வேதனை என்னவென்றால், அந்த இயக்க சக்தியும் அதன் இசை வடிவமும் இன்று இயற்கையோடு இரண்டர கலந்துவிட்டது.
அந்த இரண்டுமே இல்லை. அந்த இயக்க சக்தியும் இல்லை, அதனுடைய இசை வடிவமும் இல்லை. அவை இரண்டுமே இரண்டரை இயற்கையோடு கலந்து விட்டது. It's difficult to imagine anything in this Madras city without these two people. இப்படி ஒரு தம்பதியரை இனி மீண்டும் எப்பொழுது தமிழகம் சந்திக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. யாரால் யாருக்கு சிறப்பு என்று சொல்ல முடியாது. ஆகவேதான் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்வேன். சதாசிவம் மெமோரியல் லெக்சர் என்று போடாதீர்கள், சதாசிவம் சுப்புலட்சுமி மெமோரியல் லெக்சர் என்று போடுங்கள். இவர்களை விட்டு அவர்களை நினைக்க முடியாது, அவர்களை விட்டு இவரை நினைக்க முடியாது. இரண்டரை கலந்தவர்கள். My request is please consider for future. Why can't these? How can you ever think of separating these two names? It's impossible. One is synonymous with the other. அப்படிப்பட்ட ஒரு தம்பதிகளை பார்ப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இது போன்ற நினைவு சொற்பொழினுடைய நோக்கம் என்ன? What is the purpose of all these endowment lectures, memorial lectures? எதற்காக இதெல்லாம்? ஏதோ கூடினோம், ஏதோ கேட்டோம், கலைந்தோம் என்பதற்காக அல்ல. ஒரு சிந்தனையை தூண்ட வேண்டும் என்பதற்காகத்தான் செய்யப்படுகின்ற ஒரு காரியம். ஒரு நல்ல தலைப்பை எடுத்துக்கொண்டு அனைவரும் கூட்டாக அமர்ந்து அந்த தலைப்பை பற்றி ஆழமாக சிந்தித்து அதன் மூலமாக ஒரு தெளிவு பெற வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தில் தான் இவற்றை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று நாம் ஒரு மிக 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 தேவையான ஒரு தலைப்பை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது ஏதோ முதல் முறையாக யாராவது ஒருவர் பேசுகிறாரா என்றால் இல்லை. அதிகமாக பேசப்பட்ட தலைப்பு அநேகம் ஒன்று இருக்குமே, ஆனால் இதுவாகத்தான் இருக்கும், ரோல் ஆஃப் மீடியா. அதனால் தான் இவ்வளவு குழப்பம் என்று நினைக்கின்றேன். பலரும் பல கருத்துக்களை சொல்லி கருத்துக்கள் மோதி இறுதியில் குழப்பத்தில் போய் முடிந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நான் ஒன்றை உணர்ந்திருக்கின்றேன். I am not addressing a gathering of journalists or journalist students. பத்திரிகையாளர்கள் மட்டுமே அமர்ந்திருக்கின்ற ஒரு சபை அல்ல இது என்பதை நான் நன்கறிவேன். இட்ஸ் a mixed audience. ஆகவே மீடியாவை பற்றி டெக்னிக்கலாக பேசுவது இங்கு பொருத்தமாக இருக்காது, அது தேவையும் இல்லை. அது there are any number of other forums to do that. அதை பற்றி நான் இங்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது மேலெழுந்த வாரியாக பார்க்கக்கூடிய தலைப்பும் அல்ல, ஒரு பிரசங்கம் பண்ணுவதற்கான தலைப்பு அல்ல, எது நியாயம் எது நேர்மை என்று பேசுவதற்காக அல்ல. ஏனென்றால் நான் அந்த துறையை சார்ந்தவன் அல்ல. அதனுடைய நெளிவு சுழிவுகளோ அதனுடைய சிக்கல்களோ சவால்களோ நான் அறிய மாட்டேன். ஆகவே ஒரு பகவத்கீதை பிரசங்கம் போல் பண்ணிவிட்டு போவதல்ல பொருத்தமாக இருக்காது. அந்த துறையில் இருப்பவர்களுக்கு தான் அதனுடைய நெருக்கடி தெரியும், அதனுடைய நிர்பந்தங்கள் தெரியும். அதை ஓரளவுக்கு யூகித்துக் கொண்டுதான் நாம் பேச வேண்டும். அப்படித்தான் பேசுவது பொருத்தமாக இருக்கும். அப்பொழுதுதான் யோசித்தேன், நம்மை ஏன் அழைத்தார்கள் என்று. அதற்கு நான் முதலேயே விளக்கிவிட்டேன். Ignorance is bliss. எதுவும் தெரியவில்லை என்றால் அதை விட சந்தோஷப்படுவதற்கு எதுவும் இல்லை. இப்ப இந்த கர்நாடக சங்கீதம் நான் MS அம்மாவுக்கு கோயம்புத்தூர்ல பாரத வித்யா பவன்ல பண்ணதெல்லாம் சொன்னாங்க. ஒரு உண்மையை சொல்லுகின்றேன், ஒரு ராகம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. I am a non-playing captain. அப்படி இருப்பது எப்பொழுதுமே வாழ்க்கையில் சிறப்பு. எல்லாவற்றையும் ரசிக்கலாம். You are never critical of anything. You take the good of everything. If you know too much of anything, you tend to see the faults in everything. ஆகவே மீடியாவை பற்றி பேசும் பொழுது அவர்கள் இருக்கின்ற சிரமங்களை நான் கொஞ்சம் யூகித்துத்தான் பார்த்துத்தான் இப்பொழுது நான் பேசப் போகின்றேன். இப்பொழுது இந்த தலைப்பு நவீன சமுதாயத்தில் மீடியாவின் பங்கு. இப்ப இந்த தலைப்பை நீங்க ரெண்டு பாகமா பிரிச்சுக்கலாம். நவீன சமுதாயம் ஒன்று, மீடியாவின் பங்கு ரெண்டு. இப்ப அவர்கள் குறிப்பாக போட்டிருக்க சமுதாயத்தில் மீடியாவின் பங்குன்னு போடல, நவீன சமுதாயத்தில் மீடியாவின் பங்கு. The role of media in modern society. அப்படின்னா அந்த நவீன சமுதாயம் என்றால் என்ன? பொதுவா எப்படி இருக்கணும் நான் விரும்பணும்னா, நவீன சமுதாயம் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அறிவியல் பார்வை கொண்ட ஒரு முற்போக்கான சமுதாயமாக இருக்குமே, ஆனால் அதைத்தான் மாடர்ன் சொசைட்டின்னு சொல்லணும் நியாயமா. அறிவியல் பார்வை கொண்ட ஒரு முற்போக்கான சமுதாயம், a forward looking progressive society with a scientific temper. அது நல்லா இருக்கு.
ஆனா அப்படியா இருக்கின்ற மாடர்ன் சொசைட்டி? அப்படி இருந்த இந்த தலைப்பு வந்திருக்காது, எல்லாமே ஒழுங்கா இருந்திருக்கு. ஆனா இன்றைய சமுதாயம் எப்படி இருக்கிறது என்பதையும் நிதர்சனமாக நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். நாம் விரும்பாமல் இருக்கலாம், பட் தட்ஸ் a fact. எப்படி இருக்கிறது என்றால், மேற்கத்திய நுகர்வோர் கலாச்சாரத்தின் பகட்டிற்கும் பளபளப்பிற்கும் அடிமையாகிவிட்டு தனக்கே உரித்தான இயல்பான பண்டைய கலாச்சாரத்தையும் தொலைத்துவிட்டு எந்த ஒரு உன்னத லட்சியமோ குறிக்கோளோ இல்லாமல் வலுவிழந்து குழம்பி போயிருப்பதுதான் இன்றைய நவீன சமுதாயம். இன்னொருக்கா படிக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன், ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. படிச்சிடறேன். எனக்கு அதெல்லாம் ஆழமா மனசுல வாங்கிக்கிறது நல்லது. மேற்கத்திய நுகர்வோர் கலாச்சாரம், இதெல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லலாம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பட் இங்க ஆர்டர் போட்டாங்க தமிழ்ல சொல்லணும். மேற்கத்திய நுகர்வோர் கலாச்சாரத்தின் பகட்டிற்கும் பளபளப்பும், கிளாமர் அண்ட் கிளிட்டர் அடிமையாகி தனக்கே உரித்தான இயல்பான பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தொலைத்துவிட்டு எந்த ஒரு உன்னத லட்சியமோ குறிக்கோளோ இல்லாமல் வலுவிழந்து குழம்பி போயிருப்பதுதான் இன்றைய சோ கால்டு நவீன சமுதாயம். இப்ப இந்த நவீன சமுதாயத்தை மீடியா எப்படி பார்க்கணும்? இந்த சமுதாயத்திற்கு மீடியா எப்படி உதவ முடியும்? இப்ப இங்க கொஞ்சம் பிரசங்கம் பண்ணித்தாகணும், கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் சொல்லத்தான். யூ காட் டு பேர் வித் மீ. ஏன்னா அந்த ஃபீல்ட்ல சேர்ந்தவன் இல்லையே நான். ஐ ஹேவ் an advantage. பொது கருத்தை உருவாக்க வேண்டும். பத்திரிகை தர்மம் என்னவென்றால், டு கிரியேட் ஆர் ஜெனரேட் பப்ளிக் ஒப்பீனியன். பொது கருத்தை உருவாக்க வேண்டும். தேச நிர்மாண பணிக்கு அந்த மனித வளத்தையும் சக்தியையும் ஒருங்கிணைத்து திரட்டி தர வேண்டும். டு ஹெல்ப் தி ப்ராசஸ் ஆஃப் நேஷன் பில்டிங் பை ஜெனரேட்டிங் பப்ளிக் ஒப்பீனியன். இதற்கு பத்திரிகை எப்படி இருக்க வேண்டும்? நேர்மையாக இருக்க வேண்டும், நடுநிலையோடு இருக்க வேண்டும், சுதந்திரமாக செயல்பட வேண்டும். இதுவே அதனுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இதெல்லாம் கேட்பதற்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. இதெல்லாம் இப்ப உங்களுக்கு யாருக்கும் தெரியாத ஒன்றும் இல்லை. got to be fair, got to be impartial, got to be independent. இதை நான் சொல்ல முடியும், ஏன்னா நான் பத்திரிகை நடத்துறது இல்லை. என் தொழில நீங்க நிறைய உபதேசம் பண்ணலாம். இப்ப திருப்பூரை பத்தி அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் எங்க சம்பந்தப்பட்ட ஊருக்குதான். நீங்க அங்க நாங்க உங்களுக்கு ஒன்று ஆரம்பிச்சு தரோம், நீங்க வாங்க. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நான் உங்களுக்கு ஒரு டாபிக் தர்றேன், ரோல் ஆஃப் திருப்பூர் இன் நேஷன் பில்டிங். then you will know what it is. காரணம், நாம் விரும்புவது ஒன்று, எது நியாயம் என்பது இன்னொன்று, எது சாத்தியம் அதுதானே பேசணும். what is the idea, what is the point in talking about things which are not possible? so நேர்மையாக இருக்க வேண்டும், நடுநிலைமையோடு செயல்பட வேண்டும், சுதந்திரமாகவும் இருக்க வேண்டும். இதுதான். இப்படி இருந்தால்தான் நான் சொன்னது போல் இன்றைய நவீன சமுதாயத்தினுடைய அவலங்களை சந்திப்பதற்கும் போக்குவதற்கும் குறைப்பதற்கும் பத்திரிகை ஓரளவுக்கு உதவ முடியும் என்பதற்காக நான் சொன்னேன். இந்த பின்னணியில் இவர்களுக்கு இருக்கின்ற நிர்பந்தங்கள் என்ன, மீடியாவுக்கு இருக்கின்ற கம்பல்ஷன்ஸ் என்ன, நிர்பந்தங்கள் என்ன, அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். ஃபேரா இருக்க முடியுமா, இண்டிபெண்டா இருக்க முடியுமா, இம்பார்ஷியலா இருக்க முடியுமா, அதற்கு விரோதமாக இருக்கின்ற சூழ்நிலைகள் என்ன, what are the compelling factors? அப்படி பார்த்தா ஒண்ணு எல்லாருக்கும் தெரியும், இது எல்லாம் தெரிஞ்சதுதான். கமர்ஷியல் கம்பல்ஷன்ஸ். முதல்ல வியாபார ரீதியா அந்த பத்திரிகையோ அந்த மீடியாவோ தாக்கு பிடிக்கணும். they have to survive first. இல்லாம பேசி என்ன பிரயோஜனம்? சரி, இன்னைக்கு பத்திரிகைகள் எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? விளம்பரத்தை பொறுத்தா இருக்கு. யாரோ சொன்ன மாதிரி வேல்யூ அடிஷனே இல்லாத ஒரு தொழில் உங்களுது. இப்ப நான் இருக்கிறேன், 1 கிலோ பஞ்சை வாங்கினா இத்தனை கிலோ நூலை பண்ணுவேன், அதுல இருந்து துணியை பண்ணுவேன், ஏற்றுமதி பண்ணுவேன். நீங்க நியூஸ் பிரிண்ட வாங்குறீங்க, நியூஸ் பிரிண்ட்ல ஏதாவது வேல்யூ அடிஷனுக்கெல்லாம் இல்ல. யூ செல் இட் அட் அ லாஸ், பட் யூ மேக் இட் அப் இன் யுவர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். am I right? so without advertisements you are not there. so if you want advertisements, என்ன பண்ணணும்? உங்க சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும். நீங்க பாப்புலிஸ்டா இருந்துதான் தீரணும். ஜனங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப, ஜனங்களுடைய ரசனைக்கு ஏற்ப நீங்கள் இயங்கித்தான் தீரணும். இதெல்லாம் கம்பெல்லிங் ஃபேக்டர்ஸ். நீங்க விரும்புறதாக நான் சொல்ல, வேற வழி இல்லாம.
அப்ப என்ன பண்றீங்க? கொஞ்சம் சென்சேஷனலிசம் தேவைப்படுது. பரபரப்பான செய்திகளை போடத்தான் வேணும், கொஞ்சம் கவர்ச்சியான செய்திகளையும் போட்டுத்தான் தீரணும். இதையெல்லாம் போட்டா தான் நீங்க சர்வைவ் பண்ண முடியும். இதெல்லாம் கம்பெனி பொலிட்டிக்கல் பிரஷர்ஸ். இத்தனைக்கு மேல இது வேற. நீங்க நினைச்சதெல்லாம் எழுத முடியாது. எழுதுனா என்ன ஆகும்னு எல்லாத்துக்கும் தெரியும். நினைச்சது பேசவும் முடியாது. நான் இதே ஊர்ல இதே மேடையில ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாரதி விழா நான் ஒன்று சொன்னேன். அது அன்னைக்கு வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அடிமை இந்தியாவில் இருந்த துணிச்சல் இன்று சுதந்திர இந்தியாவில் இல்லை. இன்னொன்னு சொன்ன அன்னைக்கு காவேரி பிரச்சனையிலிருந்து காஷ்மீர் பிரச்சனை வரைக்கும் தீர்க்க முடியாத ஒரு வலுவிழந்த சமுதாயமாக இன்று நாம் இருக்கின்றோம் என்று சொன்னேன். இன்னொன்றையும் சொன்னேன். இன்னைக்கு இந்தியா இருப்பது அதனுடைய பாராளுமன்றத்தில் அல்ல, நீதிமன்றத்தில் என்று நான் சொன்னேன். இப்ப இந்த நிர்பந்தங்களுக்கு இடையே தான் இந்த மீடியா has to function. What are the three? Commercial compulsions, populism, political pressures. இந்த மூன்று வட்டத்திற்குள்ளதான் இவர்கள் செயல்பட்டு தீர முடியும். நானே நாளைக்கு இந்த துறைக்கு வந்தாலும் இந்த மூன்றையும் மனதில் வைத்துத்தான் நான் செயல்பட்டாக வேண்டும். இப்ப கேள்வி என்னவென்றால், நேர்மையாக, சுதந்திரமாக, நடுநிலையோடு, துணிச்சலாக செயல்பட முடியுமா? இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட்? பத்திரிகை தர்மம் என்பது சாத்தியமான ஒன்றா? நடைமுறைக்கு ஏற்றதா? இப்படி கேட்கும் பொழுது இன்னொரு கேள்வி மீடியா சேர்ந்தவர்கள் என்னை பார்த்து கேட்பார்கள். இப்ப என்னவோ நாட்டில் எல்லாமே தர்மம் படிதான் இருக்கிற மாதிரியும், பத்திரிகை ஒன்றுதான் தர்மத்திலிருந்து விலகி இருக்கிற மாதிரி, பத்திரிகைக்காரருக்கு மட்டும்தான் தர்மமா? நியாயமான கேள்வி. அப்ப நீங்க எல்லாம் நினைச்சதெல்லாம் செய்யலாம், சௌக்கியமா இருக்கலாம், நாங்கெல்லாம் தர்மம் அது இதுன்னு பேசிட்டு சிரமப்படுறதா? அது எங்களுக்கு ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டம்? நியாயமான கேள்வி. கேட்டா பதில் சொல்லித்தானே தீரும். ஏன்னா இவங்க எல்லாம் ரொம்ப வேண்டித்தவங்க, நாளைக்கு டெலிபோன் பண்ணி கேட்பாங்க. ஒரு முறை ஒரு ஞானியை கேட்டார்கள், பேரே சொல்லலாம், சுவாமி தயானந்த சரஸ்வதி, கோவையில். தர்மத்தின் பக்கம் நின்றால் எனக்கு என்ன ஆதாயம்? If I stand by dharma, what do I gain? சுவாமி தயானந்த சரஸ்வதி சொன்னார்கள், தர்மத்தின் பக்கம் நீ நிற்பாயானால் உனக்கு ஆதாயம் ஒன்றும் இல்லை, ஏகப்பட்ட இழப்பு உறுதி. அப்படியானால் நான் எதற்காக தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டும்? Why should I be with dharma? தர்மத்தின் பக்கம் நீ நின்றாய் என்கின்ற ஒன்றை தவிர தர்மத்தின் பக்கம் நிற்பதில் எந்த ஆதாயம் இல்லை. நின்றோம் என்கின்ற அந்த நிறைவு, மன நிறைவை தவிர ஒன்றும் இல்லை. அதனாலதான் திரு சதாசிவம் அவருடைய புத்தகம் குறையொன்றும் இல்லைன்னு மட்டும் போட்டிருந்தா எனக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். கீழே இங்கிலீஷ் என்ன எழுதியிருக்கீங்க? லைஃப் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். Got to differentiate between success and fulfillment. Not necessarily all success should lead to fulfillment. Not necessarily. But believe me, all fulfillment has to have success within it. If Sadasivam is a person of tremendous fulfillment, believe me, he is a successful person. இல்லை என்றால் கல்கி கார்டன்ஸை விட்டு விட்டு ஒரு சின்ன வீட்டிற்கு வந்த பிறகு இருவரும் அமர்ந்து பேசிக் கொள்கிறார்கள். எம்.எஸ். அம்மாவும் சதாசிவம் அவர்களும். ஞாபகம் இருக்கா, நம்ம கல்யாணமான பொழுது நம்முடைய பொருளாதார நிலை எப்படி இருந்ததோ இப்பொழுது மீண்டும் அந்த நிலைக்கு வந்துவிட்டோம். வாய் விட்டு சிரித்தார்களாம். இப்படி ஒரு தம்பதிகள் எங்காவது பார்ப்பீர்களா? முடியுமா? அந்த அம்மாவாவது கேட்கலாம், என்ன ஏதாவது அர்த்தம் உண்டா நீங்க பண்றதுல? கல்யாணமாய் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு உச்சிக்கு போய் என்னென்னத்தையெல்லாம் சாதிச்சு இப்ப மீண்டும் பழைய நிலைக்கு வந்திருக்கிறோமேன்னு ஒரு கொஞ்சமாவது ஒரு ஆதங்கம் வேண்டுமே. So fulfillment is one thing, success is something else. So தர்மத்தின் பக்கம் நிற்கின்ற பொழுது வருகின்ற நிறைவுக்கு இணையாக எதுவும் கிடையாது. பணம், பதவி, புகழ் எதுவும் அதற்கு இணையாக இருக்க முடியாது. அதை புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு பிரச்சனை இல்லை. But the choice is ours. இப்ப மீடியாவில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இப்போ மல்டி மீடியா, ஒவ்வொருவருக்கும் ஒரு தர்மம், அது அவரவர்கள் சௌகரியம், நாம் கேட்கக்கூடாது. நான் பிடிவாதமாக இப்படித்தான் இருப்பேன் என்றால் நான் இருந்து விட்டு போவேன். நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ள வேண்டுமானால் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் பத்திரிகையை புரிந்து கொள்கின்ற விதம் வேறு, நான் புரிந்து கொள்கின்ற விதம், ஏன் வாழ்க்கையை நான் புரிந்து கொள்கின்ற விதமே வேறு. My understanding of life, my life priorities are different. I have the freedom to live the way I want. No one else shall comment on it.
என்று சொல்லுவதற்கும் நமக்கு அனைத்து சுதந்திரம் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரு கல்கி அவர்களும் திரு சதாசிவம் அவர்களும் மீடியாவை எப்படி பார்த்தார்கள்? Let us come to the subject. கல்கி அவர்கள் நூற்றாண்டு விழாவிலும் நான் சொன்னேன், கல்கி அவர்கள் எழுத வேண்டும் என்பதற்காக எழுதவில்லை, பத்திரிகை நடத்த வேண்டும் என்பதற்காக பத்திரிகை நடத்தவும் இல்லை. குறிக்கோள் வேறொன்று, தேச சுதந்திரம், சமுதாயத்தில் ஒரு மறுமலர்ச்சி, கலாச்சார மறுமலர்ச்சி, ஒரு சீர்திருத்தம். இதற்கு என்னுடைய எழுத்து உதவ வேண்டும். நல்ல வேளையாக எனக்கு எழுதுகின்ற ஆற்றல் இருக்கின்றது, என்னுடைய எழுத்து உதவ வேண்டும். அதற்கு ஒரு இயக்கம் வேண்டும், ஒரு பத்திரிகை வேண்டும், அதற்காக ஒரு கல்கி. So எழுதுவதோ பத்திரிகையோ is not the end in itself for Kalki and Sadasivam. We got to understand that. எழுதுவதோ பத்திரிகை நடத்துவதோ இலக்கல்ல. இலக்கு என்னவென்றால் சமுதாய மேம்பாடு, தேச விடுதலை. அதற்கு என்னுடைய எழுத்தும் இந்த பத்திரிகையும் உதவட்டுமே. இப்படி புரிந்து கொண்டால் there is a role for media at all times, whether in modern times or in conventional times. ஆனால் பத்திரிகை நடத்துவது என்பது சுய லாபத்திற்காகவும் மிகப்பெரிய லாபத்தை காண வேண்டும் என்பதற்காகவும் என்றால் nobody can help you. நல்ல வேளையாக இன்றும் நாட்டில் நல்ல வேளையாக ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய அப்படி கொள்கை பிடித்தம் உள்ள பத்திரிகைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. பல மொழிகளிலும் இருந்து கொண்டு நானே சிலவற்றை அறிவேன். இன்னொன்றை நாம் சொல்லிக் கொள்ளுவோம், காலம் மாறிவிட்டது, நான் என்ன செய்யட்டும்? அவர்கள் வாழ்ந்த காலம் வேறு, நான் வாழுகின்ற காலம் வேறு. அந்த பத்திரிகை தர்மத்தை இப்பொழுது நான் கடைபிடிக்க முடியுமா? இந்த கால மாற்றம் என்பது ஒரு எக்ஸ்கியூஸ். இதை விட ஒரு சாக்கு வேற ஒன்று இருக்க முடியாது. Times have changed. What can I do? Who changed the times? Did the God change the times? Or did nature change the times? You changed the times because of the changes in you. நான் மாறி என்னுடைய காலத்தை மாற்றுகிறேன் என்றல்லாமல் இயற்கையோ இறைவனோ அதுக்கு பொறுப்பல்ல. என்னுடைய சௌகரியத்திற்கு நான் பலவற்றை செய்து காலத்தை என் சௌகரியத்திற்கு மாற்றிக்கொண்டு அதையே நியாயப்படுத்த முயற்சி செய்தால் அது யாருடைய பொறுப்பு, யாருடைய தவறு? Times are not to be blamed. ஆகவே மனித மனங்களில் ஏற்படுகின்ற மாற்றத்தை பொறுத்துத்தான் கால மாற்றங்கள் இருக்கின்றன. பருவங்கள் தானாக மாறும், பருவங்கள் தானாக மாறும். ஆனால் கால மாற்றம் என்பது தானாக ஆவது ஒன்றல்ல, நாம் மாறி மாற்றுகின்றோம். We change and change the times. ஆகவே மனிதனை சரியான மாற்றங்கள் கொண்டு வருவோமே ஆனால் அவன் வாழுகின்ற காலமும் சிறப்பாக இருக்கும். அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு தான் the role of media. My understanding, change is something inevitable. Change is inevitable. Change is the only thing that does not change. You can't grumble over changes, but you have the freedom to ensure that the right change takes place. For the right change to take place, there has to be the right change in the man's outlook and approach towards life. அதை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு மாஸ் மீடியாவினுடைய பொறுப்பு. காரணம், நாம் அத்தனை பேரும் நம்முடைய சிந்தனைகள் அனைத்தும் நாம் காலையில் பார்க்கின்ற பத்திரிகை, பார்க்கின்ற தொலைக்காட்சியை பொறுத்துத்தான் இருக்கின்றன. நம்முடைய சிந்தனைகளை மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துவது இவைகள் தான், இந்த சாதனங்கள் தான். ஆகவே தான் சொல்லுவேன், நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமானால் எந்த செய்தியை எப்படி வழங்க வேண்டும், எந்த நோக்கத்தில் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்பு இருக்குமே. ஆனால் காலம் மாறிவிட்டது என்று சொல்லி யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த நேரத்தில் நான் சொன்னால் பொருத்தமாக இருக்காது. திரு கல்கி அவர்களே என்ன சொன்னார்கள் என்று பார்ப்போம். அதைத்தான் உங்களை கேட்டேன், நல்லபடியா நானே தேடி எடுத்துட்டேன். 1954 திரு கல்கி அவர்கள் மறைவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பு சென்னையில் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் பேசிய பேச்சு. அது ஆங்கிலத்தில் இருக்கிறது. You got to bear with me. அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் படிக்கிறேன். Just 3 passages. Even after the enactment of so many reformatory laws, we still see so many evils haunting us. Writers should consider it their aim and duty to eradicate these evils. But they should be conscious they should not resort to bad or abusive propaganda. அதாவது நல்லது செய்வதற்கும் கூட bad and abusive propaganda கூடாதுங்கிறார்.
One evil cannot be removed by another. சொல்லிட்டு nobility, culture and compassion should be reflected in any piece of writing. Not only your editorial, sir. Any piece of writing, எது இருக்கணும்? Culture, nobility and compassion சொல்லிட்டு before putting the pen to paper, a writer should ponder whether what he proposes to write will unite the people or divide them. இன்னைக்கு எவ்வளவு ரெலவென்ட் பாருங்க. Love, sympathy, justice, integrity, these are to be depicted and nurtured. எழுத்தாளன் இருக்க வேண்டிய அடிப்படை கடமை love, sympathy, justice, integrity, these are to be depicted and nurtured சொல்லிட்டு கடைசியா சொல்றார், any writer who cares not for these virtues and values commits a heinous crime on the society. So எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு விளக்கம் 1954 திரு கல்கி அவர்களே கொடுத்து விட்டார். அப்படின்னா மாடர்ன் டைம்ஸ்னாலும் சரி, இந்த மாடர்ன் டைம்ஸ் அந்த டைம்ஸ் இந்த டைம்ஸ்ங்கிறதெல்லாம் நம்ம சௌரியத்துக்கு வச்சுக்கிற டைம்ஸ் தான். டைம்ஸ் ஆர் ஆல்வேஸ் த சேம். மேன் சேஞ்சஸ், யூ அண்ட் ஐ சேஞ்ச் அண்ட் வி ஸ்பாயில் த டைம்ஸ். இப்ப சொன்னார்களே விவேகானந்தரை பத்தி, விவேகானந்தர் ஒன்று சொல்லுகிறார், யூ சேஞ்ச் அண்ட் சேஞ்ச் எவ்ரிதிங். I don't want to change, but I expect everything to change. No change is possible. You change, you will get all the power and strength to change everything around you. அதை செய்து காட்டியவர்களில் மகாத்மா காந்தி சொல்லலாம். அண்மையில் one man changed and he changed the destiny of millions of people. One Nelson Mandela changed and changed the destiny of his times and his people. So it's not too late. மாற்ற முடியாது என்று எதுவும் கிடையாது. அனைத்தையும் மாற்ற முடியும். இப்போது 57 ஆண்டுகளோ 8 ஆண்டுகளோ ஆகிறது நாம் சுதந்திரம் வாங்கி. பல நிலைகளிலும் நாம் மிக வேகமாக முன்னேறி இருக்கின்றோம். இந்தியாவில் பத்திரிகைக்கு வயது 225 ஆண்டுகள். The first newspaper in India came 225 years ago. கல்கட்டாவில் அது வந்த தேதி ஜனவரி 29, 1780, த பெங்கால் கெசட். 225 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் பத்திரிகை இந்தியாவில் வந்தது. இப்பொழுது 225 ஆண்டுகளும் பத்திரிகைகள் இருந்து கொண்டுதான் இருந்திருக்கின்றன. இந்தியாவும் இருந்து கொண்டுதான் இருந்தது. இந்தியாவிலும் இந்த 225 ஆண்டுகளில் ஏற்பட்ட கால மாற்றங்களை சொல்லி முடியாது. அதிலும் குறிப்பாக கடந்த இந்த 58 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டால், நாம் சுதந்திரம் பெற்ற பொழுது மேற்கத்திய நாடுகள் எல்லாம் ஒன்றை சொல்லியது, இத்தனை வேற்றுமைகள் நிறைந்த இந்த பாரத தேசம் அதிக நாட்களுக்கு ஒற்றுமையாக இருக்காது என்று சொன்னார்கள். ஆனால் அவற்றை பொய்யாக்குகின்ற வகையில் இத்தனை வேற்றுமைகளுக்கிடையே ஒற்றுமையை கண்டு நாம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்லுவேன், பத்திரிகைகள் பங்கும் அதில் சிறப்பாகவே இருந்திருக்கின்றோம். It is easy for somebody to come here and be critical about. நான் சொல்லுவேன், இத்தனை கம்பல்ஷன்ஸுக்கு இடையில் இந்த அளவுக்கு இருந்திருக்கின்றீர்கள் என்றால் அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இங்கொன்றும் அங்கொன்றும் தேவையில்லாத சிலவற்றை இருக்கலாம். ஆனால் பொதுவாக எடுத்துக்கொண்டால் the Indian journalism, I won't say has been too very irresponsible. அப்படி சொல்ல முடியாது. இந்த 58 ஆண்டுகளில் நாம் செய்த சாதனைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. As the former chairman of the Indian Cotton Mills Federation, I can give you plenty of statistics to tell you where India stands today. அந்த அளவுக்கு நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம். பல புள்ளி விவரங்களை என்னால் தர முடியும். ஆனால் ஒரே ஒரு கேள்வி வரும் உங்கள் அனைவரும் உள்ளத்து மனதிலும். உண்மைதான், பல துறைகளிலும் முன்னேறி இருக்கின்றோம். இதை காட்டிலும் இன்னும் அதிகமாக செய்திருக்க முடியாதா? என்ன வளம் இல்லை இந்த தேசத்தில்? அனைத்து வளங்களும் இருக்கின்றது. மனித வளம், இயற்கை வளம், கலாச்சார பலம் அனைத்தும் இருந்தும் இவ்வளவுதான் சாதித்திருக்க முடியுமா? 57 ஆண்டுகள் இன்னும் கூடுதலாக சாதித்திருக்க முடியாதா என்றால் நிச்சயமாக சாதித்திருக்க முடியும். அதற்கு ஏன் சாதிக்க முடியாமல் போயிற்று என்றால் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்றும் சொன்னேன், இப்பொழுது சமீபத்தில் சொல்லியிருக்கிறார்கள், if the people think, the nation thinks. If the people perform, the nation performs. The challenge before India is how to make the people of India think and perform. The day we succeed, India will be a superpower.
மக்கள் எப்பொழுது சிந்திக்க தொடங்குகிறார்களோ, எப்பொழுது செயல்பட தொடங்குகிறார்களோ, அந்த நிமிடமே இந்த தேசம் ஒரு வல்லரசாக ஆகிவிடும் என்று சொன்னார். ஆனால் இந்த சமுதாயத்தில் நாம் என்ன பார்க்கின்றோம்? படித்தவர்கள் மத்தியிலே ஒரு அலட்சிய போக்கு. நமக்காக வேண்டியது என்ன? எது வித்தால் என்ன, விற்காவிட்டால் என்ன, எது நடந்தா, யார் ஜெயிச்சா என்ன, யார் தோத்தா என்ன, யார் ஆண்டால் என்ன, நம் கதை ஓடினால் சரி. இது நம்மை போன்றவர்கள். மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த தேசத்தில் உள்ள அத்தனை அவலங்களுக்கும் காரணம் நாம் தான். கிராமத்தில் இருக்கின்ற பாமர இந்தியன் அல்ல, அவன் இன்னும் கெடாமல் இருக்கின்றான். இன் ஸ்பைட் ஆஃப் அஸ். விவேகானந்தரை ஒரு முறை கேட்டார்கள், எப்பொழுது பார்த்தாலும் ஆங்கிலத்திலேயே பேசுகிறீர்களே, அப்படியானால் அந்த சாதாரண இந்தியனை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா என்று. அப்பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த சாதாரண இந்தியனை பத்தி பிரச்சனையே இல்லை, இந்த இங்கிலீஷ் பேசுற ஆளுகளை சரி பண்ணா போறோம். The English speaking, the so-called urban elite are the culprits. We are the hypocrites and the culprits. அவனால ஒண்ணு இல்லை. ஏன்னா பாதி நேரம் கிராமத்தில் இருக்கிறவன், அவன் இருக்கின்ற கஷ்டங்களுக்கு இடையே இன்றும் இந்த தேசத்தில் ஒரு புரட்சி வராமல் இருக்கிறது என்றால் அவன் தான் உண்மையான இந்தியன். அந்த உண்மையான சகிப்புத்தன்மை அவனிடத்தில் தான் பார்க்க முடியும். நம்மிடத்திலே கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியும், அவரிடத்திலே கொஞ்சம் விழிப்புணர்ச்சியும், இந்த பாமரர்கள் இடத்திலே விழிப்புணர்ச்சியும், நம்மிடத்திலே கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியும் இந்த பத்திரிகைகளால் வருமே. ஆனால் அதை விட அவர்கள் செய்ய வேண்டிய கைங்கரியம் வேறு எதுவும் இருக்க முடியாது. நம்முடைய மனசாட்சியை தொட்டு காட்டினால் போதும். சுதந்திர போராட்டத்தின் போது நாம் இப்படியா இருந்தோம்? இவங்க வரலாறு எல்லாம் படிச்சோமே. திரு சதாசிவம் அவர்கள், திரு கல்கி அவர்கள் பட்ட கஷ்டம். அந்த சுப்பிரமணிய சிவா அவர்கள் வண்டிக்கு பின்னால் இவர் ஓடியதை நான் படித்தேன். சில போர்ஷன்ஸ் யூ மே ரிப்பீட் மேடம். கும்பகோணத்தில் சுப்பிரமணிய சிவா அவர்கள் வண்டியில் போகிறார்கள். இவர் ஒரு இளைஞர், அப்பொழுது சதாசிவம் கூடவே ஓடுகிறார். ஒரு நிலையில் வண்டியை நிறுத்தி, யாரப்பா நீ, ஏன் என்னை இவ்வளவு மைல் ஓடிக்கொண்டே இருக்கின்ற? ஒன்னும் உங்ககிட்ட கேட்கல, உங்களை பார்த்தா போதுன்னு ஓடிட்டே இருக்கிறேன். He was a cancer patient and Sadasivam attended to him for years together. இதையெல்லாம் ஏன் நம்முடைய இளைஞர்களுக்கு இன்றைய பாட புத்தகத்தில் ஏன் இவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தக்கூடாது? என்னமோ விஸ்காம், அந்த காம், இந்த காம். எந்த காம் என்ன பண்ண போகுது? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. கல்ச்சர் இல்லாம கம்ப்யூட்டர் வச்சுட்டு என்ன பண்றதாக உத்தேசம்? What is your computer going to do if you lose your culture? And they both are the embodiments of the culture of this nation. Mind you, they earned so much in crores, but died without anything in them. Governments offered, chief ministers and prime ministers went to their homes and said, we will do this, we will do that. சதாசிவம் சொல்லுகிறார், கொடுத்துத்தான் பழக்கப்பட்டிருக்கின்றேன், வாங்கி பழக்கம் இல்லை. ஆகவே பத்திரிகை தர்மம் என்பது சாத்தியம். யார் கையில் அந்த பத்திரிகை இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான். Don't blame the times, don't try to escape. பத்திரிகை என்பது ஒரு குறிக்கோளாக, ஒரு லட்சியமாக கொள்ளுகிறவர்களுக்கு பத்திரிகை ஓரளவுக்கு லாபத்தோடு சரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் பத்திரிகையை வைத்துக் கொண்டு நீங்க ஒரு மல்டி நேஷனலாவோ மல்டி மில்லியனராக வேண்டுமானால் டோன்ட் பிளேம் த பத்திரிகை அதற்கு பொறுப்பாக இருக்க முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் பேசுகின்றன பொழுது இந்த நாள், இது எதை நினைச்சு இந்த தேதி வச்சீங்களோ? ஏதாவது காரணத்தோட தான் வச்சீங்களா? 75 ஆண்டுகளுக்கு முன்பு 78 சத்தியாகிரகிகளோடு 1930 சபர்மதியிலிருந்து தண்டி வரைக்கும் 385 கிலோமீட்டர்களை 25 நாட்கள் நடந்த அந்த உப்பு சத்தியாகிரகத்துடைய துவக்க நாள் என்று. Did you have it in mind or is by accident? It's a coincidence, not a coincidence. It is the providence of Sadasivam. It is not a coincidence. It cannot coincide like that. I was amazed. சதாசிவம் அவர்களை பற்றி பேசுவதற்கு உப்பு சத்தியாகிரகத்துடைய பவள விழாவை இந்த தேசம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அதே நாளில் வந்து அமைந்திருக்கிறது என்றால் இதெல்லாம் தற்செயலாக நடந்த ஒன்றல்ல. நிச்சயமாக இட்ஸ் நாட் a coincidence. It is providence. It is his will that it should happen like this. எப்பேற்பட்ட ஒரு யார்? பத்திரிகையை பற்றி பேசுகிறோம்.
மகாத்மா காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் போக போகின்றேன் என்று சொல்லி ஒரு தந்தி அனுப்புகிறார் வைஸ்ராய்க்கு. அந்த வைஸ்ராய் அந்த தந்தியை வாங்கி படித்து விட்டு இந்த கிழவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று கசக்கியை குப்பைக்கூடையில் போட்டு விட்டார். ஆனால் அதை பற்றி கவலைப்படவில்லை. மகாத்மா காந்தி அவர்கள் கிளம்பினார்கள். ஒரு 10 பேரோ 12 பேரோ தான் உடன் சென்றார்கள். ஆனால் இறுதியில் அந்த கடற்கரை அடைந்த பொழுது sea of humanity. அப்பொழுது அந்த அதிகாலையில் மகாத்மா காந்தியடிகள் குனிந்து ஒரு கை உப்படுத்த அந்த காட்சியை அந்த லண்டன் டைம்ஸ் பத்திரிகை நிருபர் லண்டனுக்கு தந்தி அடித்தான். அப்பொழுது என்ன சொல்கின்றான் என்றால், when this old fragile man bent down to take a handful of salt, I could feel a tremor in the whole of South Asia. சொல்லிட்டு the power of truth and non-violence சொன்னது ஒரு வெள்ளக்காரன். அப்படி ரிப்போர்ட்டர்ஸ் அன்னைக்கு இருந்திருக்கிறாங்க. மகாத்மா காந்தியுடைய உள் உணர்வுகளை புரிந்து கொண்டு செய்தி அனுப்புறான். The power of truth and non-violence. இந்த கிழவன் குனிந்து ஒருகை உப்படுத்த பொழுது ஆசிய துணைக்கண்டம் முழுவதும் ஒரு நடுக்கத்தை என்னால் உணர முடிந்தது. சத்தியத்தின் வலிமையையும் அஹிம்சையின் வலிமையும் நான் புரிந்து கொண்டேன் என்று லண்டன் டைம்ஸ்க்கு அனுப்புறான். That was the kind of media and the kind of reporting they had those days. ஆகவே இன்று தேவை அந்த உணர்வுகளை நாம் பெற்றாக வேண்டும். அந்த உணர்வுகளை மீண்டும் நாம் பெற்றாக வேண்டும். அதுதான் இன்று நாம் செய்ய வேண்டிய ஒன்று. இன்று தேவை இந்த நாட்டில் இருக்கின்ற அந்த சோர்வை நாம் நீக்க வேண்டும். நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குமா? என்னமோ அப்துல் கலாம் சொல்றார் 2020 இந்தியா ஒரு வளர்ந்த தேசம் ஆகிவிடும் என்று. இஸ் இட் பாசிபிள்? டெய்லி நியூஸ் பேப்பரையும் டிவியும் பார்த்தோம்னா இன்னும் 2000 வருஷத்துக்கு முடியாத போல் இருக்கு. எப்படி 2020 இந்தியா will be a developed nation என்கின்ற ஒரு சோர்வு இருக்கிறோம். இப்பொழுது பத்திரிகைகளுடைய அடிப்படை தர்மம் இந்த சோர்வை நீக்கியாக வேண்டும். மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை கொண்டு வந்தாக வேண்டும். தேசத்தின் மீது ஒரு பெருமிதத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தியாக வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில். சுவாமி விவேகானந்தருக்கும் மகாகவி பாரதிக்கும் உள்ள ஒரே ஒரு தனித்தன்மை இது ஒன்றுதான். அனைவரும் இருளை சந்தித்து பார்த்த பொழுது இவர்கள் இருவர் மட்டுமே ஒளியை பார்த்தவர்கள். அந்த ஒளியை மீண்டும் நம்முடைய இளைஞர்கள் மனதில் கொண்டு இவர்கள் யாரும் அமெரிக்காவுக்கு ஓடி போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய பத்திரிகையினுடைய கடமையாக. Be here, be here. India will be an America. It is possible. I can give you statistics. I am tempted to, but I won't trouble you. இன்று நம்முடைய அந்நிய செலாவணி கையிருப்பு என்ன? இன்று நம்முடைய பணவீக்கத்தினுடைய புள்ளி விவரங்கள் என்ன? What is the GDP of India today? What is the exports? இப்பொழுது சுனாமி வந்த பொழுது பிரசிடென்ட் புஷ் அவர்கள் டெலிபோன் செய்து மன்மோகன் சிங்கை கேட்கிறார்கள், ஏதாவது உதவி வேண்டுமா என்று. மன்மோகன் சிங் என்ன சொன்னார்? ஒண்ணும் வேண்டாம், வேற யாருக்காவது வேணும்னா கேட்டு சொல்லுங்க, நாங்க தர்றோம். இந்த பாசிட்டிவ் நியூஸ போடணும். அப்புறம் நம்ம இந்தியர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. 4 இந்தியர்கள் ட்ரெயின்ல ஒன்னா உட்காந்துட்டு பஸ்ல ஒன்னா உட்காந்து நம்ம தேசத்தை பத்தி நாமளே இழிவா பேசுறோம். For heaven's sake, don't do it. There is no country equal to this country. If an Indian does not know India, he has to blame himself, not India. இதற்கு இணையான தேசம் உலகத்தில் எங்கும் இல்லை. இப்பொழுது என்னை அறிமுகப்படுத்திய பொழுது சொன்னார்களே, வேட்டிக்கனுக்கு நான் போப்பாண்டவர் அழைத்து சென்றேன் என்று இப்ப இவர்கள் சொன்னார்களே, அங்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். போப்பாண்டவருக்கு நான் ஒரு பொன்னாடை போர்த்த விரும்பினேன். கொஞ்சம் தயங்கினார்கள். ஒருவர் குறுக்கிட்டு என்னை அறிமுகப்படுத்துகிறார். என்ன சொன்னார்? இந்தியாவை அறிமுகப்படுத்துகிறார், என்னை அல்ல. I am too small a man. இந்தியாவை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்கள்? He represents 1,000 million people, 1/5 of humanity. இரண்டாவதாக சொன்னார்கள், he represents perhaps one of the oldest cultures of the world. மூன்றாவதாக சொன்னார்கள், he represents perhaps the largest democracy of the world என்று சொல்லி, இந்த 3 சிறப்பையும் யாராவது ஒரு இடத்தில் பார்க்க வேண்டுமானால் அவர் நிச்சயமாக ஒரு இந்தியனாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சார பாரம்பரியத்திற்கும் சிறப்புக்கும் உடையவர்களை மிகைப்படுத்தி எழுதாவிட்டாலும் பரவாயில்லை. பக்கம் பக்கமாக நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ், கொலை கொள்ளை. Isn't nothing else is happening in this country? Why are you projecting the negative side of which nation doesn't have its negatives? Every nation has. Talk of your success, not your failures.
57 ஆண்டுகளில் இந்த தேசம் சாதித்தது போல் எந்த தேசமும் சாதிக்கவில்லை. இன்று ஜனநாயகத்தை இவ்வளவு வேற்றுமைகளுக்கு இடையே வைத்திருக்கின்றோம் என்றால் இதுவே ஒரு பெரிய சாதனை. அதை எழுதலாமே. ஆகவே பத்திரிகைகள் நான் நினைக்கின்றேன் இப்பொழுது செய்ய வேண்டியது நம்முடைய பலங்களை பற்றி சொல்ல வேண்டுமே இல்லாமல் பலவீனங்களை பற்றி அதிகம் எழுதக்கூடாது. இளைஞர்கள் மத்தியிலே ஒரு உத்வேகத்தையும் ஒரு எழுச்சியும் ஏற்படுத்த வேண்டும். ஒரு சமுதாய உணர்வை தோற்றுவிக்க வேண்டும். ஒரு சமுதாய உணர்வை தோற்றுவிக்க வேண்டும். தலைமை பண்புகளை கொண்டவர்களாக உருவாவதற்கு தேவையான சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக they have to be the conscious keepers of the nation, which is possible. 20வது நூற்றாண்டு முடிந்து 21வது நூற்றாண்டில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். சொல்லி முடியாத சவால்களை சந்திக்க வேண்டியவர்களாக உலகமும் இருக்கின்றது, இந்தியாவும் இருக்கின்றது. இப்போ தலைப்பே மாடர்ன் டைம்ஸ் தான் போட்டிருக்காங்க, எல்லாமே மாடர்ன் டைம்ஸ் இன் இந்தியான்னு போடல. So this topic can be for the whole of humanity, I guess. ஆகவே ஏகப்பட்ட சவால்களை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த நேரத்தில் the role of media cannot be underestimated. செய்ய வேண்டியது ஏராளம் இருக்கின்றது. நல்ல வேளையாக இப்பொழுது தேசத்தில் ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டும் இருக்கின்றது. நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நல்லவற்றுக்கெல்லாம் மீண்டும் ஒரு மரியாதையும் மதிப்பும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சூசமாகத்தான் என்னால் சொல்ல முடியும். நல்லதுக்கு காலம் இருக்கிறது. தேசத்தையும் எடை போடக்கூடாது. ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அப்துல் கலாம் அவருடைய கனவு நனவாகும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அதற்கு இந்த பத்திரிகைகள் உதவ வேண்டும். அதிலும் கல்கி போன்ற பத்திரிகைகள் எத்தனையோ சிரமத்திற்கிடையே நான் சொன்ன கம்பல்ஷன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிடிவாதமாக இப்படியே இருந்து கொண்டிருக்கிறார்கள். Simple living, high thinking is their culture. But they too make compromises here and there because they too have to survive. But that is within a certain level. No harm. You got to be practical. You got to be reasonable. We too make compromise. Who doesn't make compromise? All of us make compromise. But in what? To what extent? There we have to be clear. அப்படி பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன் இந்திய நாட்டு பத்திரிகைகள் நம்முடைய பலமாக நான் கருதுகின்றேன். The Indian journalism enjoys tremendous respect in the world. I suppose you know that. அண்மையில் சில அரசியல் சம்பவங்களை நடந்த பொழுதெல்லாம் பத்திரிகைகள் விருப்பு வெறுப்பு இல்லாமல் துணிச்சலாக சிலவற்றை எழுதியது. அதன் காரணமாக உலகமே இன்று இந்திய நாட்டு பத்திரிகைகளையும் மீடியாவையும் கண்டு புகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆகவே குறைபட்டுக் கொள்வதற்கு ஒன்றும் இல்லை, குறையொன்றும் இல்லைன்னு தான் முடிக்கணும். ஏன்னா குறையொன்றும் இல்லைங்கிற ஒரு மேடையில வந்துட்டு குறைகளையே பேசக்கூடாது. குறைகளை பார்ப்பதை குறைத்துக் கொள்ளுவோம், நிறைகளையே பார்க்க பழகுவோம். இந்தியாவிற்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.